விசாரணைக்கு அழைப்பது பழிவாங்கல் அல்ல, நேரில் முன்னிலையாக்குமாறு நலிந்து ஜெயதிச கோரிக்கை. மஹிந்தவுக்கு வந்த அழைப்பு, அரசுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக ராஜபக்ஷக்கள் சவால். $2.5 மில்லியன் மோசடி, விசாரணைக்குள் களமிறக்கப்படும் அமெரிக்க புலனாய்வு துறை. 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தல், முன்னாள் கடற்படை தளபதிக்கு இருக்கும் பிடி, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. ஈரானின் 14 அம்ச அமைதி திட்டம், ட்ரம்ப் வழங்கிய பதில் உற்று நோக்கும் உலக நாடுகள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷக்கள் அங்கு சென்று முன்னிலையாக்க வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விசாரணைக்கு அழைக்கப்படுவதை அரசியல் பழிவாங்கல் என்று கூறி தட்டி கழிக்க கூடாது. ஊழல் அல்லது மோசடிகளில் ஈடுபடாதவர்கள் எதற்கும் அச்சமடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்று உரிய முறையில் முன்னிலையாக்கி விளக்கமளிப்பதே சரியான நடைமுறையாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடமிருந்து லஞ்ச ஆணைக்குழுவிற்கு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அல்லது தகவலோ வரவில்லை என அவரது ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமக்கி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவருடைய சட்டத்தரணி வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய ஜனாதிபதி எதிர்கால நீதிமன்ற தீர்ப்புகளை முன்கூட்டியே தீர்மானிப்பது நீதித்துறைக்கு ஒரு அவமதிப்பு என்றும் நீதிபதிகளின் சுதந்திரத்தில் செல்வாக்கு செலுத்தி முயற்சி என்பது அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லஞ்ச ஆணைக்குழு ராஜபக்ஷக்கள் மீது தீவிரமாக பணியாற்றி வந்தாலும் நிலக்கரி மோசடி, கொள்கலன் பரிவர்த்தனைகள் மற்றும் டாலர் மோசடி போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போதைய அரசாங்கம் விசாரணைகளை தொடங்காமல் இருப்பது ஒரு பிரச்சினை என்று சட்டத்தரணி மனோஜ் கமக்கி வலியுறுத்தியுள்ளார். லஞ்ச ஆணைக்குழு ஆட்சியாளர்களின் பணத்தில் அல்ல, பொதுமக்களின் வரி பணத்தில் தான் செயல்படுகின்றது என்றும் அரசியல் வேட்டைகளுக்கு முன்னுரிமை அளிக்காமல் மற்ற பெரிய அளவிலான மோசடிகள் குறித்து அது சுதந்திரமான விசாரணைகளை நடாத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜபக்ஷ தரப்பு இதுபோன்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கு அஞ்சவில்லை என்றும் தேவைப்பட்டால் சட்டப்படி பதிலடி கொடுக்கும் என்றும் இதன்போது எச்சரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் பிற பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்த்தனவை 2வது சந்தேக நபராக மீண்டும் பெயரிடுமாறு கோட்டை நீதவான் இசுருநிதி குமார உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 29 அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரை குற்றஞ்சாட்ட போதுமான சான்றுகள் இருந்த போதிலும் அவரை விடுவிக்க பரிந்துரைப்பது தவறான செயல் என்றும் நீதவான் குறிப்பிட்டுள்ளார். 2008 தொடக்கம் 2009 ஆண்டுகளில் கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்களை கடத்தி தடுத்து வைத்து கப்பம் கோரிய குற்றச்சாட்டின் பேரில் தொடரப்பட்ட வழக்கில் முன்னர் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்த்தன பின்னர் சட்ட அதிபரின் ஆலோசனையின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் அதே வழக்கில் அவரை மீண்டும் சந்தேக நபராக பெயரிடுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பாக விரிவான வாதங்களை முன்வைத்த சட்டவாளர் அச்சல செனவரத்னவின் கோரிக்கையை ஏற்று நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்தகைய சான்றுகள் இருந்த போதிலும் அவரை விடுவிக்க அறிவுறுத்துவது தவறான நீதியாகும். சுருக்கமற்ற விசாரணையில் ஒரு சந்தேக நபரை விடுவிக்க சட்ட அதிபருக்கு அதிகாரமில்லை. சட்ட அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த உண்மைகளை நீதிபதியின் முன் சமர்ப்பித்தவுடன் நீதிபதி அவற்றை ஆராய்ந்து தனது விருப்பப்படி பொருத்தமான உத்தரவை பிறப்பிக்கின்றார். சட்டம் அதிபரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற நீதிபதி கடமைப்பட்டவர் அல்ல. நீதியை உறுதி செய்வதில் சட்டம் அதிபருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பொறுப்பு உள்ளது. சான்றுகள் இருந்த போதிலும் சட்டம் அதிபரின் ஆலோசனையின் பேரில் ஒரு சந்தேக நபரை விடுவிப்பது தவறானது என்றும் நீதவான் அந்த உத்தரவில் கூறியுள்ளார். அதன்படி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு புதிய குற்றப்பத்திரம் தயாரிக்கப்பட்டு ஜூன் 10 நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டமை மற்றும் மின்னஞ்சல் கட்டமைப்புக்குள் அத்துமீறி நுழைந்தமை தொடர்பான விசாரணைகளை விரிவுபடுத்துவதற்கு அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு துறையான FBI அமைப்பின் உதவியை பெற குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதுடன் மின்னஞ்சல் ஊடுருவல் மற்றும் தரவு திருட்டை கண்டறிவதில் நிபுணத்துவம் பெற்ற அமெரிக்க இணைய பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றின் ஆலோசனைகளும் இந்த விசாரணைக்காக பெறப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள், மோசடி செய்யப்பட்ட பணம் தற்போது எங்குள்ளது என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவும் இது குறித்த தேடுதல்களை முன்னெடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய அதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஏற்கனவே கிடைத்துள்ளதால் இது தற்போது ஒரு சர்வதேச விசாரணையாக உருவெடுத்துள்ளது. வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகள் தொடர்பான ஆவணங்கள் சிலவும் இந்த சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டிருக்கலாம் அல்லது பிரதி எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் நிலவுவதாக திரைசேரியின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்காலத்தில் எந்தொரு பண பரிமாற்றத்தையும் முன்னெடுப்பதற்கு முன்னர் தரவுகளை தீவிரமாக பரிசோதிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறாயினும் பிரான்ஸ் நாட்டு கடன் தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக வெளியான செய்திகளை நிதியமைச்சு மறுத்துள்ளதுடன் கடன் தவணைகள் முறையாக செலுத்தப்பட்டு வருவதாகவும் வலியுறுத்தியுள்ளது. கடுமையான மெனக்கசிப்பின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய ஆசிரியர் ஒருவரின் உடல் களுத்துறை தெற்கு கடற்கரையில் கிடந்ததாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இறந்தவர் பண்டாரகம கனத்தகொடவை சேர்ந்த நதீஷானி தரங்கிக்க அமரநாயக்க என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மொரக்க கேன மகா வித்யாலயத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் ஒரு குழந்தைக்கு தாயாவார். இவரது கணவர் கோமகம மகிந்த ராஜபக்ஷ வித்யாலயத்தில் தலைமை நடனாசிரியராக பணியாற்றுகின்றார். சம்பவம் தொடர்பில் களுத்துறை தெற்கு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆலை சிறைச்சாலையில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. காவல்துறையினரை குறித்த துப்பாக்கி சூட்டை நடாத்தியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2 கைதிகள் தப்பி செல்ல முயன்றபோது அதிகாரிகள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களில் ஒருவர் கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிய வருகின்றது. பாகிஸ்தானின் ஊடாக அமெரிக்காவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஈரானின் புதிய அமைதி திட்டத்திற்கு வாஷிங்டனிடமிருந்து பதில் கிடைத்துள்ளதாக ஈரானிய அரசு சார் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ராஜதந்திர பதிலை பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் மூலம் பெற்றுக்கொண்டதாகவும் தற்பொழுது அது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தால் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் ஈரானுக்கு பதிலளித்ததை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேலின் 2 ஆண்டு கால தாக்குதலுக்கு பிறகு காசா பகுதியில் சுமார் 8000 பாலஸ்தீனர்களின் உடல்கள் இன்னும் கட்டட இடிபாடுகளுக்குள் அடிக்கி சிக்கியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை மேற்கோள் காட்டி ஹாரட்ஸ் நாளிதழ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. காசாவில் உள்ள மொத்த இடிபாடுகளில் இதுவரை 1% குறைவான அளவே அகற்றப்பட்டுள்ளது. இடிபாடுகளை அகற்றும் பணி தற்பொழுது மந்தமான வேகத்தில் தொடர்ந்தால் அதனை முழுமையாக முடிக்க குறைந்தது 7 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார்.